ஆமாம், நான் ஒரு 5 இயர்ஸாக எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் இன்னும் பெரிய ரிட்டர்ன்ஸ் வரல. இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ், இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டுடைய டாட் இட்ஸ் கோயிங் அப் அப்படின்னா வி ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் அமேசிங். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணின ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 73% பீப்புள்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்லேருந்து குவிட் ஆகிடுறாங்க. மார்க்கெட் டவுன் ஆகும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறது, மார்க்கெட் அப்பில் இருக்கும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த மாதிரியான இன்டிசிப்ளினரியான ஆட்டிடியூடால தான். ஸோ விச் இஸ் பெட்டர் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. எப்போ மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியில் இருக்கும், எப்போ புல் மார்க்கெட்டில் இருக்கும், எப்போ பேர் மார்க்கெட்டில் இருக்கும், எதுவுமே தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மல் எஸ்ஐபி பண்ணாதீங்க அப்படின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இல்லை நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய கான்டாக்ட்ஸில் நீங்கள் பேசுனீங்கன்னா, ஆமாம், நான் ஒரு 5 இயர்ஸாக எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் இன்னும் பெரிய ரிட்டர்ன்ஸ் வரல. இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ், இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்ல போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் நார்மல் எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குன்றதும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் போது கண்டிப்பாக நீங்களே ஒரு நார்மல் எஸ்ஐபியை பண்ண மாட்டீங்க. அதை பற்றியான ஒரு ஸ்பீச் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் நல்லா அப்பில் இருந்ததுன்னா அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீலிங் ஹாப்பி, ஸோ ஹாப்பி அண்ட் அமேசிங்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே வந்து லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம 3 ஸ்டெப் மேலே போனோம்னா ஒரு 2 ஸ்டெப் பேக் வரதான் செய்வோம். த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ மார்க்கெட்டுடைய டாட் இட்ஸ் கோயிங் அப் அப்படின்னா வி ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் அமேசிங். ஸோ லைஃப்பும் அப்படிதாங்க. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னா 2 ஸ்டெப்ஸ் வந்து புல்லிங் பேக். ஸோ லைஃப் மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். சம்டைம்ஸ் மேலே போயிட்டே இருக்கும், வாலட்டிலிட்டியில் டவுனில் வர செய்யும். நம்ம அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ இது மார்க்கெட் சரியில்லை, என்னோட ரிட்டர்ன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறது இட்ஸ் நோ லாஜிக்கல் சென்ஸ். பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டினியூவாக அதை வந்து ஸ்டாப் பண்ணிப்பாங்க. என்னைக்கு மார்க்கெட் மேலே போதும் அப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. ஆஸ் பர் செபியோட டேட்டாவில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணின ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 73% பீப்புள்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்லேருந்து குவிட் ஆகிடுறாங்க. அதே இன்னும் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 94% வந்து குவிட் ஆகிடுறாங்களாம் இந்த ரிப்போர்ட்ஸ் பிரகாரம். ஆனால் ஒரு 3% தான் ஃபைனலாக சர்வே பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் அந்த மேஜிக்கல் ரிட்டர்ன்ஸை வந்து பார்க்க முடியுது. ஆஸ் பர் செபி ரிப்போர்ட்ஸ் சில சார்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ காமிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து எஸ்ஐபி வந்து கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் சில செக்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நியர்லி 4x% பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு. ஒரு பக்கம் எஸ்ஐபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து அவங்களால கொடுக்க முடியல, கண்டினியூவாக மார்க்கெட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொடுக்க முடியல. பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் சைக்கிள் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த மார்க்கெட் சைக்கிள்க்கு ஏற்ற மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். மார்க்கெட் டவுன் ஆகும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறது, மார்க்கெட் அப்பில் இருக்கும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த மாதிரியான இன்டிசிப்ளினரியான ஆட்டிடியூடால தான் அந்த மார்க்கெட் சைக்கிள் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எஸ்ஐபியில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை உங்களால் ரெகுலராக பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து யூ கோ ஹெட் வித் த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். லம்சமாக எப்படி பண்ணலாம், அது எப்படி ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். லம்சம் வர்சஸ் எஸ்ஐபி ஏஸ். நான் ஒரு டேட்டா கொடுக்க போகிறேன். 2008 அக்டோபர்லேருந்து 2015 அக்டோபர் வரையும் அந்த பீரியடில் இருக்க டேட்டாஸில் நம்ம பார்க்குறோம். இந்த டேட்டாஸை நான் எடுத்திருக்கேன்னா அந்த பீரியட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பீரியட். மார்க்கெட்டோடைய புல் மார்க்கெட் ரொம்ப இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய ஆல்மோஸ்ட் அந்த பீரியடில் அவருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள். வெரஸ் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அந்த டாட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே இதுவாகி 100% வந்து அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காது. ஸோ இது எது வின் பண்ணியிருக்குன்னா, புல் மார்க்கெட்டில் நமக்கு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்பவுமே வின் பண்ணோம். ஸோ வாலட்டைல் மார்க்கெட்டில் எஸ்ஐபி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அப்போ நான் எந்த சைக்கிளில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ விச் இஸ் பெட்டர் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. எப்போ மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியில் இருக்கும், எப்போ புல் மார்க்கெட்டில் இருக்கும், எப்போ பேர் மார்க்கெட்டில் இருக்கும், எதுவுமே தெரியாது. நம்ம இப்போ அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம். அந்த பீரியட் ஜனவரி 2004 இருந்து ஜனவரி 2025 வரையும் நம்ம ஒரு டேட்டாஸ் எடுக்கிறோம். இதில் ஒரு நார்மல் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 per month
பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற டேட்டாவை நம்ம இப்போ பார்க்குறோம். லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 10,000 per month ஒரு எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு இன்வெஸ்டர், அவர் 10 years அவர் வந்து பீரியட் கண்டினியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு டில் டேட். அவருடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறீங்கன்னா 12.64. இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஒரு நார்மல் எஸ்ஐபியில் ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா அவருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 12.64 ரிட்டர்ன்ஸை வந்து அவரை ரிட்டர்ன்ஸை ஈல்டை ரிசீவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி